ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு பிரதர். ஸோ அந்த இது பத்தி சொல்லுங்க. அதுக்கு நிறைய வியூஸ், மில்லியன் வியூஸ்ல போகுது. ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவும் பண்ணல. நான் சும்மா ஜாலியாக அவங்கள வச்சு ஏதாவது அவங்க சிலதெல்லாம் வந்து அது என்னோடது ப்ரோ. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் கட்டின கோர்ட் அது. சிஎஸ்கேன்னு ஒரு ஷட்டில் கோர்ட் ஒன்று பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை பற்றி என்னென்னு ரொம்ப தீவிரமாக தெரியாமல், ஃபுல் விஷயம் தெரியாமல் இமீடியட்டாக நம்ம கமெண்ட் பண்ணோம், உடனே அது ஒரு கருத்து சொல்லி அவங்கள காலி பண்ணோம் அப்படின்ற வன்மத்தை கேட்குறோம் இல்லையா? அது பண்ண வேண்டாம். ஒன்று ஒன்றும் புரிஞ்சு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் பிரவீனும் சரி, பிரதீப்பும் சரி, ரொம்ப 15 வருட நண்பர்கள் அவங்க. இங்கே அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 23 வருட நண்பர்களாம். ஸோ 23 வருட நண்பராக இருந்தும் ஒரு படம் எடுத்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருப்பாரு. அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக பிரவீன் ப்ரோ போன டப்பு ஐயோ சதீஷ் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி கேட்டேன். நீங்கள் அப்படின்னா அதான் அவர் தான் வந்து பிரவீன் ப்ரோ தான். எந்த ஒரு இது இருந்தாலும் அவர் வந்து சர்வரோக நிவாரணி. நீங்கள் எந்த விஷயத்தில் டவுட் கேட்டாலும் சொல்லுவார். நீங்கள் நான் வந்து எப்போ நிறைய படங்கள்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இப்போ உருவாகி இருக்கீங்க. இப்போ நாங்க ரொம்ப ப்ரௌடா சொல்லுவோம், இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மர் சதீஷ் பிரதர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முஸ்தபா படம் எப்படி இருக்க போகுது பிரதர்? ஒரு few words about. Thank you first of all. Everyone knows English, right? No bro. இல்லை, பட் ஐ நோ ஒன்லி தமிழ். தமிழில் மட்டும் தான் பேசுவோம், பயன்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா ஒரு சண்டே அன்னைக்கு, அதுவும் நான் வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா மேட்ச் வர ஓடிட்டு இருக்குது, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான மேட்ச், ஜெயிச்சே ஆக வேண்டிய மேட்ச். நானும் ஃபோனில் அப்பப்போ பார்த்து தான் இருக்கேன். பட் அதெல்லாம் மீறி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. ஸோ அதான் முஸ்தபா படம். இங்கே ட்ரைலரும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி யூடியூப்லேயும் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 3 மில்லியன்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். நான் ஓவராக பில்டப்லாம் கொடுக்கல, ஏன்னா ஓவர் கொடுத்தா அப்புறம் பின்னாடி மாட்டிப்போம். ஆனால் தைரியமாக சொல்லலாம், ஒரு நல்ல படம், போர் அடிக்காத ஒரு படம், ஜாலியாக தேட்டரில் என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஸோ மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நிறைய தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது, எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேட்டரில் போய் எல்லாரும் பாருங்கள். அண்டு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இவருக்கு மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க, நீங்கள் வந்துட்டு போனீங்க. ஸோ நன்றி. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 3 படம் என் கூட தொடர்ந்து இருக்கார். அவர் நாய்சேகர் படத்தில் வந்து அவர் தான் ஃபஸ்ட் ஹீரோ பண்ண படத்தில் அவர் தான் RR பண்ணார். அப்புறம் சட்டமென் கையில் படத்துக்கும், அந்த படத்துக்கு RRக்கு ரொம்ப பெரிய பேர் கிடைச்சிது, அதுவும் அவர் தான் பண்ணார். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் சாங் RR ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்காரு. ஏன்னா மூளை வெளியே போயிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படி ஒரு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. வெறும் சாங்கா மட்டும் தான் வெளியில் வரணும்னு. நன்றி ப்ரோ. இன்னும் நிறைய படம் உங்களோட சேர்ந்து பண்ணணும். நீங்களும் நிறைய பெரிய ஹீரோஸோட நிறைய படம் பண்ணணும். அண்டு ப்ரொடியூசர் பிரதீப் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இது ஒரு நல்ல படம் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி, நல்ல ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி, நல்ல செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்டு உங்கள் மனைவி பிரீத்தி, அவங்களுக்கும் நன்றி. அண்டு அவங்க ஃப்ரெண்டு சித்து வந்திருக்காங்க, உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் உட்காந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக பிரவீன் ப்ரோ, ரொம்ப நல்ல ஒரு இந்த படத்தின் மூலமாக அறிமுகமானார். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாகவே ஆயிட்டார் இப்போது. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கூட இருந்து, நாங்கள் சினிமாவுக்கு போகிறது நாங்கள் ஒன்றா தான் போவோம், சாப்பிட போகிறது, சாப்பிட்டு முடிக்கும் போது பில்லு கொடுக்க எங்கே இருந்தாலும் பிரதீப் வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பை தொடர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ப்ரோ நீங்களும் சரி, இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்மளும் நிறையா பண்ணோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸோட நிறையா படங்கள் பண்ணி பெரிய இயக்குனராக வந்து இருக்கணும். தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். மோனிகா, நீங்களும் நிறையா படங்கள் பண்ணி உங்களுக்கு எப்படி லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அதில் பெரிய சக்ஸஸாக ஆகணும். அண்டு உங்கள் 2 பேருக்கும் நன்றி. நான் வந்து நல்லா பேசி டான்ஸுன்ற பேரில் கீழே உட்காந்து ஏதோ பண்ணீங்க. நான் எப்படி எனக்கு வராதுன்னு கீழே நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். ஆனால் தைரியமாக வந்து கீழே உட்காந்து ஏதோ பண்ணீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கும் நன்றி ப்ரோ. நீங்களும் சூப்பராக பண்ணுறீங்க. சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ஸோ இதை கேட்குறேன்னா கேளுங்க. சீக்கிரம் உங்களை கீழே இறக்க விட்டுற மாட்டேன். போல கேளுங்க. ஏன்னா இப்போதான் ஒரு 19 ஹவர் முடிஞ்சிருக்கு. 20 ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பிரேக் இருக்கும் ஒரு 10 நிமிஷம். அப்புறம் நான் போய் இந்தியா வேலைக்கு பார்த்துக்கிறேன். இப்போ கேளுங்க. இப்போ உங்க வீட்லயே வந்து குட்டியா ஒரு இன்ஃப்ளூயன்சர் வேற நீங்க ரெடி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க, நிஹாரிகா. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். அந்த காம்போ நல்லா இருக்கு பிரதர். உங்களுக்கு மீறி பயங்கரமா கவுண்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன பையனா, நாங்களே இப்பதான் ஏதோ இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு காம்படிஷனா வந்துருவாங்களோ, இப்போ ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு பிரதர். ஸோ அந்த இது பத்தி சொல்லுங்க. அதுக்கு நிறைய வியூஸ், மில்லியன் வியூஸ்ல போகுது. ப்ரொமோஷன்ஸ்லாம் எதுவும் பண்ணல. நான் சும்மா ஜாலியாக அவங்கள வச்சு ஏதாவது அவங்க சிலதெல்லாம் வந்து அது சிஎஸ்கே என்னோடது ப்ரோ. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நான் கட்டின கோர்ட் அது. சிஎஸ்கேன்னு ஒரு ஷட்டில் கோர்ட் ஒன்று கட்டி விட்டுருக்கேன். அதுதான் சரி, ஓகே, அதையும் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். அதுதான் அதுக்கு தான் வந்தேன். ஸோ ப்ரோவோட கோட் வந்து இருக்கு. நீங்க ஆமா, அது எனிவே இங்கேருந்து தாம்பரத்தில் போய் விளையாட மாட்டாங்க. பட் எனிவே அது ஒரு கோர்ட் இருக்கு, அதுக்கு மட்டும் தான் பண்ணுங்க. ஓகே. எஸ். வேற அந்த வீடியோஸ் பத்தி சொல்லுங்க பிரதர். அந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி குழந்தை தான், அது எல்லாருக்கும் குழந்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுன்றது உண்மையிலே வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் அது. நான் வந்து அந்த டெலிவரிக்காக அந்த கரெக்டாக கோவிட் டைம் வேறு இதுவாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய காமெடி வேறு நடந்துச்சு. கோவிடுக்கு முன்னாடி எல்லாரும் டெஸ்ட் பண்ணி வேறு தான் எல்லாம் இது பண்ணாங்க. ஸோ எனக்கும் வந்து வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த கோவிட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஒருத்தர். அவர் அந்த கிட்லாம் அது வரைக்கும் கூட பயமாக இல்லை. அவர் அந்த கிட்லாம் போட்டதுக்கப்புறம் என்னமோ போச்சுரா எமனே எதிரில் வந்தாருன்ற மாதிரி பயமாக தான் இருந்தது. ஸோ வந்தார், வந்து அந்த டெஸ்ட்லாம் பண்ணார். பண்ண உடனே நானே ரொம்ப பயத்தில் இருக்கேன். ஐயோ அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறேன், பிரதர் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோவிட் டெஸ்ட்லாம் பண்ணுறோம், பார்த்து நல்ல ரிசல்ட்டாக சொல்லுங்க பிரதர் அப்படின்னேன். எங்கள் அம்மா, கவலைப்படாதரா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னாங்க. அப்புறமா அவங்களுக்கு புரிய வச்சு, அம்மா இதெல்லாம் பாசிட்டிவாக வரக்கூடாது. ஸோ இப்படிலாம் பண்ணி நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். அங்கே போனால் அந்த வார்ட் பாய் அவர் வந்தார். வந்துட்டு அவரு எப்போங்க என்னங்க இன்னொரு ½ அன் ஹவரில் சொல்லியிருக்காங்க, டைம் சொல்லியிருக்காங்க. ஓ சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறப்பா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே நான் பார்க்குறவர் என்னையா சொல்கிறேன்னா, பெண் குழந்தை வேணும்னு அவ்வளோ சந்தோஷமாக வெயிட் பண்ணிருக்கேன், நீ நான் எப்படி சொல்லிட்டு போகிறேன்னு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் திருப்பி அவர் வேறு எங்கேயோ வந்தார். வந்துட்டு என்னங்க ஆண் குழந்தை தானே, அப்படி இல்லைங்க பெண் குழந்தை அப்படின்றேன். உடனே சரி கவலைப்படாதீங்க, பெண் குழந்தையும் ஓகே தான். யோ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், பெண் குழந்தை வந்து கவலைப்படாதீங்க, பெண் குழந்தையும் ஓகே தான்ற அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியல, மேபி அவனுக்கு பொண்ணு இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பெண் குழந்தை கிடைக்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. நன்றிம்மா. இது சொல்றதுனால நான் இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்றேன், இந்த படத்துக்கு சம்பந்தம் இருந்தாலும் சொல்றேன். இந்த படத்திலே பார்த்துருப்பீங்க, நான் வந்து குடிச்சிட்டு ஆடுற மாதிரிலாம் இருக்கும். அது முழுக்க முழுக்க வந்து இப்போ பாவல் முன்னாடி பேசும்போது சொன்னாரு, நான் வந்து என்னெல்லாம் கொடூரமான வில்லனாவே காமிச்சாங்க, ஆனா நான் நேரில் இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு புரியல, மற்ற வில்லன்லாம் என்னமோ டெய்லி 4 கொலை 5 ரேப் பண்ற மாதிரி அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போறாரு. ஸோ நான் என்ன இதில் உண்மையிலே ஒரு பாயிண்டாக சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து குடிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கும், ஏன்னா இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால தான். பட் ரியல் லைஃப்பில் இது வரைக்கும் நான் தண்ணி அடிச்சதில்ல, தம் அடிச்சதே கிடையாது. இது பெருமைக்காக சொல்கிற விஷயம் இல்லை. பட் இதை கேட்டு ஒரு 4 பேர் வந்து அந்த தண்ணி அடிக்கலாம் நினைக்கிறவங்க வேண்டான்னு திரும்பினா ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். இது எதுக்கு இந்த பாயிண்ட் ஆரம்பிச்சுன்னா, இதை நான் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் பேசும்போது போய் சொல்லுவேன், தண்ணி அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு காலேஜ் போகும்போது பேச போயிருக்கேன். அந்த காலேஜ் ஓனர் வந்து சொன்னார், சார் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்களா, தண்ணி அடிக்க வேண்டாம் தம் அடிக்க வேண்டாம்ன்ற பாயிண்ட்டை இது எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னேன். இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்றார் அவரு. ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம், அதனால ஆம்பளை குடிச்சா நானும் குடிப்பேன்னு. அது உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேல இருக்கீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கூட இருந்து ஒரு பெண், ஒரு வேலைக்கு போற ஒரு ஒய்ஃப், அவங்களோட இதை எழுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சு கட்டி கொடுத்து ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு விட்டு, மாமனார் மாமியார் இருந்தால் அவங்களுக்கு காலையில் எல்லாம் செஞ்சு வச்சு லஞ்சு சமைச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்து இது எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணணும். பட் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஏதோ பிக் பாஸோ ஐபிஎல்லோ பார்த்துட்டு வீட்டில் அப்படி இருந்துடுறாங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. திருப்பி ஸோ அவங்க எப்போ போனாலும், தூங்கினாலும், எந்திரிச்சாலும், அவங்க வேற எங்கேயா ட்ரிப்பு போனாலும், எங்கே போனாலும் தன்னோட ஃபேமிலி, குழந்தை, அப்பா அம்மா, புருஷன் சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிறதுலே தான் இதுவாக இருக்காங்க. மைண்ட் அங்கேயே தான் இருக்கும். ஸோ பெண்கள்லாம் ஆண்களுக்கு சமம் கிடையாது, தெய்வத்துக்கு சமம். ஹேட்ஸ் ஆஃப் டு எல்லா பெண்களுக்குமே. நானும் படங்களில் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மாதிரியான, அதாவது பெண்களை இது பண்ணுற மாதிரி முன்னாடி எல்லாமே ஆரம்பத்தில் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்போதைக்கு கிளாப்ஸ் கிடைக்கும், டைரக்டர் சொல்லும்போது வேணான்னு சொல்ல முடியாதுன்னு, அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத டைம் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். குடிக்கிற மாதிரி கம்மடிக்கிற மாதிரி சீன்ஸும் அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை நான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணுவேன். அப்படியே சினிமாவில் வந்தாலும் அதை நம்பாதீங்க. அது வந்து முழுக்க முழுக்க போய் சினிமாவில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து நிறைய ஜிம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த 6 பேக்ஸ் தானே ரெடி ஆகிட்டே இருக்கா? 6 பேக்ஸ் இல்லை ப்ரோ, திடீர்னு ரொம்ப நாளாக வீட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க, போங்க கொஞ்சம் உடம்புலாம் ஸ்ட்ரென்த் ஆகுங்கன்னு சொல்லிட்டு, அதனால இப்போ ஒரு 10-15 நாளாக போயிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம், அது பண்ணுறேன், அவ்வளோதான். 6 பேக்ஸோட பார்க்கலாம். 6 பேக்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை. ஒரு சிங்கிள் பெரிய ரைஸ் பேக்காக இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய
ஐடியா. நீங்க சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு சட்டையை கழட்டிட்டு வந்து நின்று பயங்கர ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பாக்கணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கல. பாத்தீங்களா எல்லாத்துக்குமே அந்த பிங்க் புடவை கட்டின அம்மா மட்டும் கை தூக்கி சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிமா. நான் எது சொன்னாலும் நம்பி எது ஆசைப்பட்டாலும் உடனே அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. எங்க படம் ஒரு எல்லா தியேட்டருக்கும் வாங்க, நல்லா சிரிச்சு இதே மாதிரியே வந்து இது பண்ணிட்டு நான் கூட்டிட்டு சுத்துறவங்களை எல்லா தியேட்டருக்கும் வாங்க எனக்காக. 2-3 பாயிண்ட் மட்டும் விட்டுட்டேன். இதுல சுரேஷ் அவரும் வந்து இன்னைக்கு வர முடியல ஏதோ ஒரு முக்கியமான இதனால. ஸோ அவரு ஒரு இன்னொரு ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி காவல்துறை உங்கள் நண்பன்ற படத்துலையும் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. சன் மியூசிக்ல மிகப்பெரிய ஒரு டிஜேவா இருந்திருக்காரு. நான் குழந்தையா இருக்கும் வந்து பார்த்துருக்கேன் அவரை. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு விஜே அவரு அண்டு கருணாவும் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கான். இன்னைக்கு அவனும் இங்கே இல்லை, அதனால வரல. ஸோ ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கான். அண்ட் புகழ் அவர் ஆல்ரெடி எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் விஜய் டிவியில் அந்த குக் வித் கோமாளி ஷோவில். பட் சினிமாவில் இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு மானசா இவங்களும் இந்த படத்தில் சுரேஷ்க்கு பேரை இன்னொரு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தெலுங்குல இன்னும் நல்லா பெருசாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஆஃப்கோர்ஸ் அங்கே பிஸியாக இருக்கிறனால வரல. இவங்க எல்லாரும் இந்த படத்தில் இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறையா ஆர்டிஸ்டும் இருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்லாம் நிறைந்த ஒரு படமாக இருக்கும். சொல்லுங்க. சின்னதாக ஒரு மீம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஒரு 4-5 மீம். அந்த மீம் எல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன கலாய்ச்சா இல்லை உங்களை கலாய்க்க முடியுமா? உங்களை கலாய்ச்சா நீங்க எங்களை கலாய்ச்சிருக்கீங்க போடுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த மீம் ஆஹா. ஸோ ஜிவி சாரோட பெஸ்ட் இதுவும் ஆட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அது அந்த தாரா சாங். அந்த சாங் பாடுனது வந்து ஜிவி தான். ஜிவி வந்து என்னுடைய ஒரு மிக நல்ல ஒரு நண்பன். என்னோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலையும் கூடவே இருந்து இந்த முஸ்தபான்ற டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கான ஒரு டைட்டில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அந்த முஸ்தபா சாங்குன்றதே வந்து நட்புக்கான சாங் தான். ஸோ அதில் கண்டிப்பாக ஜிவி எப்பவுமே இருப்பான். என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி, என்னோட சினிமா லைஃப்லையும் சரி. அந்த மாதிரி எனக்காக இந்த பாட்டை பாடி கொடுத்துருக்கான் ஜிவி. ரொம்ப நல்லா பாடியிருக்கான். ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாரோட லிஸ்ட்டில் இருக்கும் நம்புறேன். அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச பாட்டு தான். அடுத்தமே சார் அதுதான் அந்த படத்துக்குள்ள ஒரு படம் ரிலீஸ் ஆகலாமே, அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அஃப்கோர்ஸ் இந்த படம் ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிடுது. அதை வச்சுட்டு தான் அந்த படத்தோட பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். ஒருத்தனோட ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆகிடுது. அவன் கல்யாணத்தை வந்து அடுத்த நாள் கல்யாணம், ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த வீடியோ டெலீட் பண்ணுன்ற மாதிரி தான் போகும். பட் அந்த வீடியோ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ட்விஸ்டாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக ஒரு ஹிடன் ஒரு கருத்தும், ஒரு நல்ல கருத்து இந்த படத்தில் இருக்குது. என்னன்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் கேரளாவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பஸ்ஸில் வந்து போகும்போது ஒருத்தர் வந்து தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்க. அவர் உடனே எல்லாரும் பயங்கரமாக திட்டி இந்த மாதிரி நீ அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி கடைசியாக சூசைடே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது அவர் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை பற்றி என்னன்னு ரொம்ப தீவிரமாக தெரியாமல், ஃபுல் விஷயம் தெரியாமல் இமீடியட்டாக நம்ம கமெண்ட் பண்ணோம், உடனே அதை ஒரு கருத்து சொல்லி அவங்கள காலி பண்ணோம் அப்படின்ற வன்மத்தை கேட்குறோம் இல்லையா? அது பண்ண வேண்டாம். ஒன்று புரிஞ்சு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுறது வேற. அது மாதிரி இந்த வீடியோலையும் அந்த மாதிரி தான். ஒரு வீடியோன்னு வந்துடும், பட் ஆனால் ஆக்சுவலாக இவன் தப்பு பண்ணல, அது ஒரு ட்விஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு ஹிடன் ஒரு கருத்தும் இந்த படத்தில் இருக்கு ப்ரோ. இந்த ட்ரெய்லரில் பார்த்தோம் பிரதர், கீழே கமெண்ட்ஸ் வந்து சார் அந்த லிங்க் ப்ளீஸ் சென்ட் த லிங்க் அப்படி எல்லாம் கேட்குறாங்க. இப்படி ஃபஸ்ட்டாக இருக்காங்க. லிங்க்லாம் இல்லை, அப்படியே லிங்க் வந்து தியேட்டரில் படமாக வரும். ஸோ மார்ச் 6ஆம் தேதி தியேட்டரில் போய் முஸ்தபாவை பார்க்கலாம். இன்னும் ஒரு மீமெல்லாம் இருக்கு. ப்ரோ ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், காஞ்சூரிங் கண்ணப்பா ஆகட்டும், சட்டம் என் கையில் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே வந்து இப்போ கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு. ஸோ பயங்கரமா இருக்கு. அது எப்படி யோசிக்கிறீங்க? அந்த மாதிரி எந்த ஆலமரத்துக்கு அடியில இருந்து யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி தம்பி வந்து முன்னாடியே சொன்னாரு, நான் அவங்க பயங்கர செம்மையா 3 மீம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு. நான் அதெல்லாம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிறேன். இதுதான் இந்த 3 மீம்ஸ் சொன்னு வச்சுக்கேன். இது வேற ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணி பயங்கர பண்ண. ஐயோ போச்சு, செம்ம காமெடியா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஓகே, ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஓகே, அதான் ப்ரோ. எனக்கு நல்ல படங்கள் அமைஞ்சது தான். ஃபர்ஸ்ட் ஹீரோவா பண்ண நாய் சேகரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காஞ்சூரிங் கண்ணப்பன். நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படமா இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் அமைஞ்சது. எங்க போனாலும் வந்து நான் 50 வாட்டி பார்த்தேன், 100 வாட்டி பார்த்தேன்னு ஒரு பெரிய ஹீரோவுக்கு கிடைக்க வேண்டிய பேர் அனைத்தும் அந்த ஒரு படத்தின் மூலமா சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அந்த கதையும் வந்து அந்த டைரக்டருக்கு, ப்ரொடியூசர்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஏஜிஎஸ் கல்பாத்தி அவரும் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்போ இந்த படமும் அந்த மாதிரி தான். ஒரு முழுக்க ஒரு ஜாலியான ஒரு படம். இது வந்து ஒரு
போய் தியேட்டர்ல ஒரு நல்ல ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான். மற்ற படங்கள்ல இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஒரு ஃபன்னான மீம்லாம் ரெடி பண்ண பிரதர், ஆனா இதை வந்து ஃபன் பண்ண முடியாது இல்லையா? நீல நீ பார்த்து அந்த பண்ணு வரத்து நான் பார்க்க வெயிட் பண்றேன் நான். ஓகே, அடுத்தது அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நாய் சேகர், காஞ்சூரிங் அண்ணப்பன் அண்ட் முஸ்தபா. இதுக்கு நடுவில் அஃப்கோர்ஸ் இடம் இல்லைன்னு விட்டீங்களான்னு தெரியல, சட்டமென் கையிலும் அப்படிதான். எனக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு ஒரு நெருக்கமான ஒரு படம். நிறைய பேர்கிட்ட வந்து பெருமையாக வந்து ஒரு முன்னாடிலாம் ஆக்டர் சதீஷ்னு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் நடிப்புலாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஆக்டர்ன்றதுல டவுட் வந்துடும். ஐயோ இவரும் நடிகர் நானும் நடிக்கிறடான்ற மாதிரி அவ்வளோ ஒரு இது வரும். பட் சட்டமென் கையில் ஒரு படம் நடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த படத்தின் மூலமாக அந்த படத்தோட டைரக்டர் வந்து சாச்சி, அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சட்டமென் கையில் ஒரு நல்ல படத்தையும் கொடுத்து அவர் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. வாழ்க்கையில் ஒரு ஏன்னா என்னோட மச்சான் தான் அவர். ஸோ தேங்க்யூ சாச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு நடுவில் நிச்சயமாக முஸ்தபாவும் இடம்பெறும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ பிரதர். இதோட மீம்ஸ் எல்லாம் முடிஞ்சது. அந்த ஃபன் மீம்ஸ் எல்லாம் தனியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் பிரதர், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. ஓகே, அடுத்ததா படத்தோட டைட்டில் வந்து முஸ்தபா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி இருக்க போகுது. உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியமா இருந்திருக்காங்க? உங்களோட இவ்வளோ தூரம் நீங்க வந்து வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்திருக்கு? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையான நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க கூட ஜாலியாக சுற்றுறதுலாம் ஒரு பக்கம், உங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருப்பாங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் சொல்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கும். சில பேர்கிட்ட நம்பி சொல்லலாம், இந்த விஷயம் வந்து அவங்ககிட்ட மட்டும் பகிர்ந்துக்கலாம், சொல்ல வேண்டாம்னு. சில பேர்கிட்ட வந்து எப்படின்னா இதெல்லாம் வெளியில் போனோம்னு நினச்சே சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு அப்படியே விட்டா கூட சொல்ல மாட்டான். மச்சி யார்ட்டையும் சொல்றாதரா அப்படின்னா போதும், ஊர் ஃபுல்லாக வந்து வச்சு அவன் ஒரு பெரிய இன்ஸ்டாகிராமாக மாதிரி ஃபுல்லாக வதந்தியை பரப்பி அப்படிலாம் பண்ணுவான். ஸோ எல்லா வகையிலுமே வந்து நட்புன்றது வந்து இருக்கணும். தலைவலியை போக்குற ஃப்ரெண்டாகவும் இருப்பானுங்க, தலைவலி கொடுக்குற ஃப்ரெண்டாகவும் இருப்பானுங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரி இருக்கானுங்க 2-3 பேர். ஸோ அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாருக்குமே. அது இந்த படத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான். அதுவும் டைரக்டர் பிரவீனும் சரி பிரதீப்பும் சரி 2 பேரும் ரொம்ப 15 வருட நண்பர்கள். அவங்க மேபி அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 23 வருட நண்பர்கள்லாம். ஸோ 23 வருட நண்பராக இருந்தும் ஒரு படம் எடுத்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருப்பாருங்கிறாரு. அந்த நம்பிக்கையை வந்து கண்டிப்பாக பிரவீன் ப்ரோ காப்பாற்றி இருப்பார். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இங்கேயே எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, பட் எல்லாம் நண்பர்களோட வந்திருப்பாங்க. அது நான் சொல்றதுலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க ஃப்ரெண்ட் தான். நான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி பேசல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசுறேன். என் கண்ணுக்கு மட்டும் இந்த ஜோடியா சுத்துறவங்க மட்டும் தெரியும். கண்ணுக்கு ஜோடியிலே பொண்ணுங்க மட்டும் தான் தெரியுது எனக்கு தெரியுது. 2 பொண்ணுங்க வந்தோடனே உட்கார வச்சு நீங்க நல்லா ஆடுறீங்க, கீழே உட்காந்து 2 பொண்ணுங்க மங்காத்தாடுற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அவங்கள சூப்பரா ஆடுறீங்க, சூப்பராக என்கரேஜ் பண்ணிட்டு பாருங்க. சரி பிரதர். ஓகே, அடுத்ததா வந்து உங்களை எப்பவுமே பிரச்சனையில மாட்டி விடுற ஃப்ரெண்டு யாரு? கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களா? பிரச்சனையில அந்த மாதிரி இல்லை ப்ரோ, அந்த மாதிரி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் வேணா நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டி விட்டுருக்கேன். ஸோ நான் தான் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். அப்புறமா பிரச்சனையை தீர்ப்பேன். அதில் சும்மா ஜாலியான ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு நடிகர் ஒருத்தர், யாருன்னு சொல்ல மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன். நாங்கள் ஒரு ஊரில் ஷூட்டிங்கில் இருக்கோம். அப்போ ஒரு பெரிய குரூப் வந்து எல்லாம் செல்ஃபி எடுத்துன்னு இருக்காங்க, ஒரு 10 பேர். நான் இவர்கிட்ட சொல்கிறேன், அந்த ஃப்ரெண்ட் அவர்கிட்ட சொல்கிறேன், அண்ணன் ஏஜ் தான் அவரு. அண்ணே பாருங்க, ஒரு 10 பேர் ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க, நீங்கள் நடுவில் போய் அப்படியே டக்கு நில்லுங்க அந்த ஃபோட்டோவில். அவங்க என்ன ஷாக் ஆவாங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒருத்தர் வந்து நம்ம செல்ஃபியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக்காருன்னு அவரு, ஆமாம் தம்பி நல்ல ஐடியா, போய் நில்லுங்கண்ணே, நான் அந்த வீடியோ எடுக்கிறேன், பயங்கர ஃபன்னாக இருக்கும், அது அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும், அவங்களும் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு. அவரும் ஓகே பெருமையாக போயிட்டு கரெக்டாக எல்லாம் நின்று எடுக்கிற நேரம் பின்னாடி இருந்து போய் இல்லா அப்படின்ற மாதிரி போய் நின்னாரு. அப்படியே அந்த எடுத்தவர் திரும்பி பார்த்தாரு, அரே தும் ஜாத்தா ஹாத்தா வந்தார். பார்த்தா ஹிந்திக்காரங்க, ஒன்றும் தெரியல, இவர் யாருமே உங்களுக்கு தெரியல. அவர் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாரு. ஸோ அதுதான் அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி வைக்கிற ஃப்ரெண்டாக நான் தான் இருந்திருக்கேனே தவிர என்னை சுற்றி யாரும் இல்லை. இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த 3 AM ஃப்ரெண்ட், 3 AM ஃப்ரெண்டா? ஆமாம், அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அப்படி ஒரு டேர்ம் எல்லாம் இருக்கு சார். டக்குன்னு ஒரு 3 AM கால் பண்ணா கூட உங்க ஃபோனை டக்குன்னு ஐயோ சதீஷ் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கணும், அந்த மாதிரி ஃப்ரெண்டு. 3 AM ஃப்ரெண்ட் அதான் அவர் தான் வந்து பிரவீன் ப்ரோ தான். எந்த ஒரு இது இருந்தாலும் அவர் வந்து சர்வரோக நிவாரணி. நீங்க எந்த விஷயத்துல டவுட் கேட்டாலும் சொல்லுவாரு. நீங்க நான் வந்து எப்பவுமே இவர்கிட்ட செக் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட, சரி ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கேட்பேன், அப்புறம் இவர்கிட்ட செக் பண்ணுவேன். இவர் சொன்னதான் ஒத்துக்குவேன். ஏன்னா டாக்டரை விட அதிகமாக உண்மையில அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அவரு தான் வேற படத்து சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி எப்போ கேட்டாலும் எப்போ பார்த்தாலும் அவைலபிளாக இருப்பாரு. ஓகே, அடுத்ததான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல புரியாத புதிர், இவனை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யாராவது இருக்காங்க?
புரியாத புதிர அதாவது இருக்காங்க, உங்களுக்கு சொன்ன தெரியாது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அதனால இப்போ சினிமாவில் தான் சொல்லலாம். சினிமால யாராவது எங்களுக்கு சினிமாவில் எல்லாருமே புரிஞ்ச புதிர் தான், புரியாத புதிர யாரும் இல்லை. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த முஸ்தபா படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. மற்றபடி திரும்ப அதே தான் சொல்கிறேன். மார்ச் 6ஆம் தேதி முஸ்தபா எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. போய் ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வாங்க. நிச்சயமாக உங்களுக்குலாம் பிடிக்கும் நம்புகிறோம். ட்ரை பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கோம். அது ரிசல்ட் நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த்.